அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூர்யாவுக்கு தெரியாமல் சுரேகாவுக்கு நகை எடுக்கிறதுக்காக வீட்டில் இருக்க எல்லாரும் ஜுவல்லரி கடைக்கு போயிருந்தாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அவரும் அந்த ஜுவல்லரி கடைக்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டு எல்லாரும் சுரேகாவுக்கு நகையை செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அந்த கடையில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சேல்ஸ்மேன் வந்து எனக்கு தெரியலையா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரஞ்சித் வந்து எனக்கு தெரியலையே நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க பேசிகிட்டு இருக்கிறத நந்தினி கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க செல்லில் வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த சேல்ஸ்மேன் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வீடியோ காட்டி அந்த வீடியோவில் இருக்க மாதிரியே பிளாட்டினம் மோதிரம் கேட்டிங்களே, நான் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை நந்தினி ஃபுல்லாக வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ரஞ்சித் போய் ஷார்ப்பை ஓரமாக கூப்பிட்றாரு. அப்போ ரஞ்சித் வந்து ஷார்ப்பு கிட்ட உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. போலீஸ் ரஞ்சித்தோட பிளட் சாம்பிள் கேட்டதுனால அதுக்கு பதிலாக ஷார்ப்போட பிளட் சாம்பிள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரஞ்சித் பிளான் பண்ணுறாரு. அதனால் ஒரு லேபுக்கு போயிட்டு ரஞ்சித் ஷார்ப் 2 பேருமே பிளட் சாம்பிள் எடுக்கிறாங்க. அப்போ ரஞ்சித் வந்து அவரோட பிளட் சாம்பிளை கீழே கொட்டிட்டு ஷார்ப்போட பிளட் சாம்பிள் அவர் பேரை ஒட்டி போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா ஜுவல்லரி கடையிலேருந்து சூர்யாவும் நந்தினியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, இந்த ரஞ்சித்தை பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவன் நல்ல மாதிரியே தெரியல, கல்யாணம் வேறு நெருங்கிட்டு இருக்குது, அதுக்குள்ளேயே ஏதாவது மிராக்கல் நடந்து ரஞ்சித் மாட்டுறாரா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கூடிய சீக்கிரமே ரஞ்சித் கெட்டவன் சொல்லி கண்டுபிடிச்சின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிற ரஞ்சித் அந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்பவும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை எடுக்கிறாரு. அதே சமயத்தில் நந்தினியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஷார்ப் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ நந்தினி கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளோ ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரஞ்சித் அவரை கூட்டின்னு போய் பிளட் சாம்பிள் எடுத்ததை ஷார்ப் நந்தினி கிட்ட சொல்லிட்டாரு. இவரோட பிளட் சாம்பிளை ரஞ்சித் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துச்சு. ரஞ்சித் பண்ண ஒரு தப்பும் சூர்யாவுக்கு தெரிய வருமா, சுரேகாக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் ஆகுமா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.